இப்போ சொந்தக்காரங்கனாலே சொந்தக்காரங்கள நம்ம நம்பக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம யாரை நம்புறது? சொந்தக்காரங்க இல்லாத மற்றவங்கெல்லாம் நல்லவங்களா? நம்பிக்கைக்குரியவர்களா? எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு சொந்தக்காரங்க தானே. சொந்தக்காரங்கன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு சொந்தக்காரங்களாக தான் இருக்காங்க. அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களை நம்பக்கூடாது அப்படின்னா சொந்தக்காரங்கள் அல்லாதவர்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதில்ல. அதனால் ஆனால் இதில் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு பார்க்காம நம்பிக்கைக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நமது சொந்தமாக நினைக்க வேண்டும், அவர்களை நமது உறவாக நினைக்க வேண்டும். அப்படிங்கிற நிறைய பேர் நமக்கு சொந்தக்காரங்க மட்டும்தான், நமக்கு அங்கே மட்டும்தான் நம்பிக்கைக்குரியவர்களை தேடுவாங்க. அதை தாண்டி தேட மாட்டாங்க. சொந்தக்காரங்க அல்லது ஒரு சாதி, நம்ம சாதியினரில் நமக்கு நம்பிக்கைக்குரியவர்கள், நமது மதத்தைச் சேர்ந்தவர்கள் நமது நம்பிக்கைக்குரியவர்கள் யார் என்று அப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே தேடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் நமது நம்பிக்கைக்குரியவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை நமது சொந்தமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்காக சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுக்காக வெளியில் உள்ளவங்க எல்லாம் நம்பிக்கைக்குரியவங்க எல்லாருமே அப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாத நமது சொந்தக்காரர்களில் சிலர் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பார்கள், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களையெல்லாம் நம்ம சகிச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நம்பிக்கைக்குரியவர்களை நம்ம எங்கே வேணாலும் நம்ம எந்த மதம், எந்த சாதி அல்லது எந்த ஊர், எந்த நாடு, எந்த மொழி, யாராக இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்குரியவர்களை நம்ம எங்கேயுமே தேட கற்றுக்கணும். நம்பிக்கை இல்லையா அவன் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அவங்கள நம்ம புறக்கணிக்கணும். அப்படிங்கிறது தான் நம்ம இதில் நம்பிக்கைக்குரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நம்ம தேடணும். நம்பிக்கை இல்லாதவங்க யாராக இருந்தாலும் அவங்க நம்ம சொந்தமே இருந்தாலும் அவங்கள நம்ம மதிப்பு கொடுக்கக்கூடாது. நம்பிக்கைக்குரியவர்களை அவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம சொந்தமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து.